Hi friends, welcome to JHC Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற நம்மளுக்கு தெரியாத சில சென்டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ரேரா இந்த வீடியோஸ்லயும் போடுற சென்டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உன் நினைப்புல தொலைஞ்சு போயிட்டேன். இதை வந்து ரொம்ப நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக நினைக்கிறோம், ரொம்ப நேசிக்கிறோம், அவங்கள வந்துட்டு இது மாதிரி சொல்லுவோம். நான் உன் நினப்பில் தொலைஞ்சே போயிட்டேன், அவ்வளோ உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. இதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கோம். இன்றைக்கி பார்க்கலாம். நான் அப்படின்றதுக்கு ஐ எம், தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்றதுக்கு லாஸ்ட், உன்னுடைய நினப்பில் அப்படின்றதுக்கு இன் யுவர் தாட்ஸ், இன் யுவர் தாட்ஸ், உன்னுடைய நினப்பில் நான் வந்து தொலைஞ்சே போயிட்டேன், அதான் ஐ எம் லாஸ்ட் இன் யுவர் தாட்ஸ். உன்னுடைய நினப்பில் நான் வந்து தொலைஞ்சே போயிட்டேன் அப்படின்றதுக்கு அப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். நான் அப்படின்னா ஐ எம், தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்றதுக்கு லாஸ்ட், உன் நினப்பில் இன் யுவர் தாட்ஸ், உன்னுடைய நினப்பில் நான் தொலைஞ்சு போயிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நான் அவனிடம் பேசும்போது நேரம் போவது தெரியல. நம்ம இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட, பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட, இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசும்போது நேரம் போகிறதே தெரியாது. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஃப்ளைஸ், டைம் ஃப்ளைஸ் when I talk to him, talk to him. நேரம் போயிடுது அப்படின்றதுக்கு டைம் ஃப்ளைஸ். எப்போ பேசும்போது, இந்த போது சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து வென் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? பொழுது அப்படின்றது இல்லை போது அப்படின்னும் போது நம்ம வென் யூஸ் பண்ணோம். நான் ஐ, பேசும்போது டாக், அவனிடம் டு ஹிம். ஓகேங்களா? ஸோ அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணாவே நம்மளுக்கு ஈஸியாக நம்ம சில நேரம் நம்ம இங்கிலீஷில் நம்ம பேசிடலாம். ஓகேங்களா? நான் அவனிடம் பேசும்போது நேரம் போவது தெரியாது. நேரம் போவது அப்படின்னா டைம் ஃப்ளைஸ், போது அப்படின்றது வென். ஓகேங்களா? நான் அப்படின்றதுக்கு ஐ, அவனிடம் பேசும்போது அப்படின்றதுக்கு டாக், அவனிடம் டு ஹிம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவள் அழகா வெட்கப்படுவாள். ஸோ இப்போ வந்துட்டு ஒருத்தவங்களை பற்றி சொல்லும்போது நல்லா அழகாக வெட்கப்படுவா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். She blushes, she blushes beautifully, she blushes beautifully, she blushes beautifully. அவள் அழகாக வெட்கப்படுவாள் அப்படின்றத she blushes beautifully அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவள் அழகை சொல்ல வார்த்தை கூட பத்தலை. இந்த வார்த்தை நம்ம ஒரு சாங்கில் கூட பார்ப்போம். அவங்க அழகை எப்படி சொல்கிறது, அப்படி அந்த வார்த்தை கூட பத்தலை அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நோ வேர்ட்ஸ், நோ வேர்ட்ஸ், வார்த்தையே இல்லை, can describe her beauty. No words can describe her beauty. No words can describe her beauty. No words can describe her beauty. அவளுடைய அழகு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், படுத்தா தூக்கமே வரல. இதை நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது நோயில் இருக்கோம், இல்லை நம்மளுக்கு நைட்டு தூக்கமே வரல, செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கோம், இல்லை இது செஞ்சுக்கிட்டே இருக்கோம், படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. மனசு சரியில்லைன்னா கூட இதை சொல்லுவோம், எனக்கு படுத்தா தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is no sleep. There is no sleep when I lie down. There is no sleep when I lie down. When I lie down. There is no sleep when I
lie down. Okay friends, இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸுமே நம்ம டே டு டே லைஃப்பில் வழக்கமாக யூஸ் பண்ணுற சொற்கள், நம்ம நிறைய வழக்கத்தில் யூஸ் பண்ணுற சொற்களுக்கு நம்ம இங்கிலீஷே தெரியாது. நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு ரொம்ப ரேரான கொஷின்ஸ் இல்லை மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு செய்யறதுக்கெலாம் ஒரு சென்டென்ஸ் மாதிரி மட்டும் நம்ம படிச்சுப்போமே தவிர நம்ம வழக்கத்தில் யூஸ் பண்ணுற சொற்களுக்கு எப்பயுமே நம்ம இங்கிலீஷ் மீனிங் தேடவே மாட்டோம். ஸோ இன்றைக்கி நான் கொடுக்குற வீடியோஸ், என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வழக்கத்தில் நீங்கள் என்னென்ன பேசுவீங்களோ, படுத்தா தூக்கம் வராது, அவர் ரொம்ப அழகாக வைக்கப்படுவா, இப்படியெல்லாம் பேசும்போது அது வந்து வழக்கத்தில் யூஸ் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்லலாம், டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம என்ன வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதில் எஸ்ஏ ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காம்படிஷனுக்கு, ஸ்பீச் காம்படிஷன், எஸ்ஏ காம்படிஷன், இது மாதிரி காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ்லாம் அதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த வீடியோ சேனல் உங்களுக்கு ஷோ ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.